வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறீங்க பயனுள்ள விஷயங்கள் சேனல். நான் உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். பேர் ஆளுங்களுக்காகவே தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருப்பாங்க பேரில் இருக்கிற மனிதர்கள். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் எங்கள் சேனல் பயனுள்ள விஷயங்களை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. ஏன்னா நாங்கள் இந்த சேனலில் உங்களுக்காகவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொண்டு வருவோம். இதுலேருந்து உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அப்படியே நீங்களும் சந்தோஷமாக வாழ்வீங்க. எனவே நான் இப்போ சொல்ல போகிற பேரில் இருக்கிற மனிதர்கள் பற்றி. ஒரு பொண் இல்லைன்னா ஒரு ஆணோட பேர் ஏல ஆரம்பித்தா அவங்க ரொம்ப ஆக்கர்ஷணமாக இல்லாமல் அப்படியே அந்த ஆக்கர்ஷண வட்டாரம்ல இருப்பாங்க. அவங்க ரொம்ப உழைப்பாளியும் தைரியமாக இருப்பாங்க, அப்படியே ரொம்ப வேலை பண்ணுறவங்களா கூட இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கணும், அப்படியே அவங்களுக்கு அழகான இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். பேரில் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலாக தெரியவாங்க. ஆனால் அவசியம் படுறப்போ எந்த வேலை செய்ய முடியாதோ அந்த வேலையே கஷ்டமான நேரத்தில் போராடி ஜெயிப்பாங்க. அவங்க ஒரு வாட்டி ஒரு வேலையில் இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை துணிச்சலோடு முடிப்பாங்க. பேர் மனிதர்கள் தன் மனதில் இருப்பது வெளிப்படுத்திடுவாங்க. உண்மையும் கசப்பான விஷயங்கள் கூட இவங்களுக்கு சொன்னால் இவங்க அதுவும் ஏற்றுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க சுத்தமாக பிடிக்காது, சைகையில் பேசுகிறவங்க கூட இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்களுக்கு பார்ட்டியும் ஆளுங்கள் கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கேயோ தனியாக போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இவங்க எல்லாரு கூடயும் பாசமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் நம்ம வீடியோ. தெரிஞ்சுக்கோங்க பேர் ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்குனீங்கன்னா இந்த வீடியோவை லைக் இல்லைன்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பயனுள்ள விஷயங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்காகவே சூப்பரான இன்னும் டிப்ஸ் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம் மக்களே.